ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவக்கிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் புத்தாண்டு வாரமாக அதே போன்று இந்த திருப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தினரும் சிரமம் மேற்கொண்டு வாழ்க்கையில் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் இறைவனுடைய அனுக்கிரகமும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள், ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்தோஷங்கள் தான் குறைவாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எல்லாருமே வளம் பெறுவதற்காக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஹலோ ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம். இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உரித்தாகட்டும். ரொம்ப நன்றிங்க சார். சார், ஒரு ஜெனரல் क्वेश्चन கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. ஆக்சுவலா சார், இப்போ சிசேரியன் பேபிஸ் நிறைய இது பண்றாங்க இல்லைங்களா? எப்படிமா? அதாவது நேச்சுரலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரலா பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜாதகம் நினைக்கிறீங்க. எஸ், ஆமா. சிசேரியன் குழந்தைங்களுக்கும் ஜாதகம் நினைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு இப்போ முன்கூட்டியே அதாவது பிறப்பை இது பண்ணி நேரத்தை தேர்ந்தெடுத்து, ஆமா, நேரத்தை தேர்ந்தெடுத்து ஜாதகம் எல்லாம் இது பண்ணி அப்புறம் குழந்தைய எடுக்கிறாங்களேங்க சார். அதாவது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த உபகரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கிராமங்களில் மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, ஒரு அம்மா தான் எல்லாம் பிரசவம் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் எந்த விதத்துலேயுமே, அதாவது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய சுற்றுப்புற சூழல், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே ரொம்பவும் திடகாத்திரமாகவும் குழந்தை பெறுவதற்கு உண்டான அந்த தாய்மார்கள்லாம் நல்ல தன்னம்பிக்கையும் உடல் பலமும் உடையவர்களாக இருந்தாங்க. இது கால மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு இப்போ கம்ப்யூட்டர் யுகமாக ஆனதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க எதுக்குமே இயந்திரங்கள் வந்தாச்சு, எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் வந்தாச்சு, என்ன குழந்தைன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் வந்தாச்சு. ஒரு ஜாதகம் யோனி பேதம் வழியாக, அதாவது யோனி பேதத்தில் பிறக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் அந்த ஜாதகங்கள் ரொம்ப அக்யூரேட்டான சரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விதியே. இன்னைக்கு கால மாறுபாடு காரணமாக இன்னைக்கெல்லாம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி, அதே மாதிரி குளோனிங் முறையிலெல்லாம் குழந்தைகள் பெறுறாங்க. பட் வானோட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் குழந்தை இங்கே உள்ள இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அந்த காந்த சக்தியும் காந்த பலன்களையும் நவகிரகங்கள் உபகிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய அந்த ஆகர்ஷண அதிர்வலைகள் எல்லாமே அந்த குழந்தை எப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இழுக்குதோ அப்போது அந்த வானோட சாஸ்திரமானது அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு பேசப்படுது. அதை நேரத்தை நாம தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா? அது நல்ல கேள்வி. அதில் சிசேரியன் அப்படிங்கிறதுமே சில ஜாதக அம்சத்தில் நாங்கள் பார்த்தா சொல்லிடுவோம். 4ஆம் இடம் கெட்டு போய் 4க்குரியவனும் பலம் கெட்டு போச்சு அப்படின்னா பிறக்கும் பொழுது குழந்தைக்கு தாய்க்கு நிரம்ப சிரமத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கோம். இது என்ன சிசேரியனில் பிறந்ததுங்களான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. பட் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி நம்ம லக்னத்தின் நேரத்தை குறிக்கும் பொழுது அதில் நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் செயற்கையாக நாம் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த செயற்கையாக எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் இதை கேட்ட கேள்வி கரெக்டு தான், பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாது, வேறு வழி இல்லை. அதனால் ஜோதிடர்களும் நீங்கள் டைம் கேட்டிங்கன்னா குறித்து கொடுக்குறாங்க. நான் நேரம் குறிச்சே கொடுக்க மாட்டேன். ஒரு நாளை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா ஒரு நட்சத்திரம் நிர்ணயமாகுது. ஒரு நேரத்தை குறிக்கும் பொழுது நம்ம பிரம்மாவாயிடுறோம். அந்த நேரம் குறிக்கும் பொழுது அதில் நிறைய தவறுகள் வரும்போது அதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால் இதை இங்கே யூனிவர்சிட்டியே அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு நாளை வேணால் குறித்து கொடுப்போம். டாக்டர் என்ன நேரமோ அவங்களே பார்த்துக்கிட்டோம். அவங்க ராகுகாலம் எமகண்ட பார்ப்பாங்க. பார்த்துட்டு செய்யும் பொழுது அது அதுதான் அவங்களுடைய தலையெழுத்துன்னு நம்ம நம்புகிறோம். அவ்வளோதான். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு மீண்டும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்கள் முன் என்னுடைய ஸ்டூடெண்ட், அதே போன்று என்னுடைய அன்பு சகோதரி, உங்களை போன்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் மீது நம்பிக்கை கொண்டு ஜோதிடத்தை கற்று நாமும் இந்த உலக சமுதாயத்திற்கு நம்மால் இயன்ற ஒரு சேவைகளை செய்யலாமே என்ற எண்ணத்துடன் கடந்த 6 மாத காலமாக
என்னிடம் ஜோதிடத்தை கற்று இப்பொழுது என் வழி தோன்றலாக அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சகோதரிக்கு என்ன லட்சியம் அப்படின்னா, இவங்க முதல்ல ஜாதகம் பார்க்க வரும்பொழுதே அவங்க கேட்ட ஏன்னா அவங்களுடைய லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்தை பற்றி நாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறோம். அதில் கடக லக்னத்தில் மன வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் இவங்க எடுத்துகிட்டு, அதே மாதிரி எத்தனையோ சகோதரிகளுக்கு அது மாதிரி வாழ்க்கை அமையும் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ பெண்கள் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகங்களில் பலன்கள் சொல்லப்படலை. அது வராகமிகரர் காலத்திலேயே பெண்கள் வந்துட்டு ஆணுக்கு பெண் அடிமையாக இருந்த காலம். அப்பொழுது ஒரு ஆடவன் ஜாதகன் வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் கண்டிப்பாக அந்த மனைவியை காப்பாற்றுவான் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பெண்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று, அப்படிப்பட்ட பெண்கள் உழைத்து முன்னேற்றம் படிப்படியான முன்னேற்றம் கண்டு ஆண்களை உட்கார வைத்து இன்று அவர்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய கண்டிஷனில் வந்திருக்கிறாங்க. அதனால் என்னுடைய கான்செப்ட் இந்த சகோதரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எத்தனையோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு ஜோதிடரை நாடி, இன்றைக்கெல்லாம் ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறாங்க, கேஷுவலாக போய் பேச முடியுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா காலங்கள் மாறி இருக்கு. இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பேப்பர் கூட சகோதரி கொண்டு வந்திருந்தாங்க. புதையலை தேடி தரேன்னு சொல்லி, நேற்று ஃப்ளாஷ் நியூஸ் இது தினமலரில் இதுதான், புதையலை எடுத்து தரேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா தவணை முறையில் வாங்கியிருக்கிறார். உடுமலைப்பேட்டையில் ஒரு ஜோதிடர். பூஜை பண்ணி தரேன், கலசம் வச்சு பூஜை பண்ணி 10,000 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு வீட்டில் பூஜை கலசத்தை வச்சு பூஜை பண்ணுங்க புதையல் வரும்னு சொல்லி கடைசியில் அந்த புதையலை எடுத்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படியெல்லாம் போலிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இதை இங்கே யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் தான் நாங்கள் வெறுக்கிறோம். இதையெல்லாமே நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிறதில்ல. இந்த மூட பழக்க வழக்கங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் நிறைய எக்கச்சக்கமாக வேரூன்றி போயிருக்கு. அப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் வந்து யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்றால் பெண்கள்கிட்ட மட்டும்தான். இந்த பெண்கள் தான் கணவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த பெண்களை வந்துட்டு பல வகையிலையும் குழப்பி விட்டுறாங்க. ஒரு ஜோசியர் வந்தார், ஏன்னா எங்கிட்ட பார்க்கக்கூடிய நிறைய கிளைண்ட்டுகளே அது மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் ஆளாகி ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க. எவ்வளோ தான் விளக்கங்கள் சொன்னோம்னாலும், சயின்ஸ் ரீதியான விளக்கங்கள் சொன்னோம்னாலும், விஞ்ஞானபூர்வமாக சொன்னோம்னாலும், பகுத்தறிவு முறையில் சொன்னோம்னாலும், அவங்க எப்படியாவது கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த சகோதரியும் இருந்தாங்க. இப்போ கூட ஒரு கிளைண்ட் வந்து எங்கிட்டையும் பார்த்து, என்னுடைய நண்பர் SP சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் பார்த்து கடைசியில் எங்கேயோ போய் 20,000 30,000 பரிகாரம் செய்யணுங்கன்னு சொல்லி வந்து எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவங்கள சத்தம் போட்டு அனுப்பிவிட்டேன். 45 வயசில் கலசுற தோஷம் இருக்குது. 45 வயசில் கலத்துற தோஷம் எங்கே வந்து இல்லைனாக்கா மனைவி செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவரவர், அதாவது அர்த்த சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனுடைய ஆயுள் மரணம், அதே மாதிரி அவங்களுடைய நோய் புகழ் கௌரவம் எல்லாமே நிர்ணயம் ஆகிடுது இல்லையா? இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயமுறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அச்சத்தை போர்க்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதே மாதிரி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு ஒரு 200 இளைஞர்களை தாருங்கள், அந்த இளைஞர்களை வச்சு அவங்களுடைய மிக அற்புதமான ஒரு வளமான ஒரு நாட்டை உருவாக்க முடியும்னு. அது மாதிரி ஏன் நான் இந்த சகோதரிகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பெண்கள் வந்து வாழ்க்கையில் தடம் புரண்டு போகிறாங்க, வாழ்க்கையில் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதார சக்தியாக இருந்து நீங்களே இதே மாதிரி மீடியாவில் வந்து ஜோதிடத்தினுடைய உண்மையான நிலைகளை எடுத்து சொல்லி அவங்கள BA அஸ்ட்ராலஜிலேயே ஜாயின் பண்ணி விட்டாச்சு. BA அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அனுபவம் இல்லை, ஜோதிடத்தை ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அனுபவம் என்னுடைய அலுவலகத்தில் வரும்போது இவங்களை பார்க்கலாம், அங்கே இருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் கிடைத்த குரு வந்து பக்கத்தாலே இருந்து கரெக்டாக வந்துட்டு பேனாவை எடுத்து கையில் கொடுத்து எழுதுறதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி குரு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம். கொடுப்பினைகள் சார், கொடுப்பினை அதான் உங்களுக்கு இருந்த கொடுப்பினை எனக்கு இல்லைம்மா. அதே மாதிரி எனக்கு இருக்கும்பொழுது என்னன்னா, ஜோதிடர் அதாவது குரு வந்துட்டு சில சப்ஜெக்டுகளை எடுத்து சொல்லி இதை ஆராய்ச்சி உன்னுடைய அறிவுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுன்னு சொன்னாங்க. 4 குரு எனக்கு மொத்தம். திருப்பூர்லேயே எனக்கு குரு இருக்கிறார், துரையண்ணன் அவர்கள், நம்ம SP சுப்பிரமணியத்தினுடைய நண்பர். அவர் ஒரு சிறந்த குரு, எனக்கு கிடைத்த குரு. அவருமே எனக்கு நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கிறார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நல்ல கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அஸ்ட்ராலஜியில் வந்து ப்ரிடிக்ஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அந்த நிலை நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்க. பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே போதிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரியான குரு கிடைச்சது ரொம்ப விசேஷம். அதனால் நாங்களாம் வந்து இந்த குருகுல வாசம்ங்கிறது முழுமையாக எங்களுக்கு உங்களை மாதிரி கிடைக்கல. 6 மாதங்களும் தொடர்ச்சியாக டெய்லி உங்களுக்கு எந்த குரு கிடைப்பார்? அவர் ப்ரொஃபஷனலில் தானே இருப்பார். அது மாதிரி இந்த சகோதரிக்கு வந்துட்டு எத்தனையோ பெண்களுடைய பிரச்சனைகளை ஆண் ஜோதிடர்களிடம் பேசி தீர்க்க முடியாது. அப்போது இவர்களால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்கிறத நம்பி, சிறந்த ஆலோசனை இவங்க கொடுப்பாங்கங்கிறத நம்பி, சயின்ஸ் ரீதியான விளக்கங்களை மட்டும் சொல்லி பெண்களை பயமுறுத்தக்கூடாது என்ற எண்ணத்துடனும், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து இன்னென்னது நடக்கும் இன்னென்னது நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து, நடக்காது என்றால் வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா, அந்த நடத்துவதற்குண்டான ஆலோசனைகளை சொல்லி மனோதிடம் மற்றவர்களையும், அதே மாதிரி எதிர்காலமே சூன்யமாக இருக்குமோ என்று அஞ்சக்கூடிய சகோதரிகளுக்கும் என்னுடைய வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பாக இந்த சகோதரி இருந்து அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வழியை போதிக்கணும் அப்படின்னு இந்த புத்தாண்டில் சொல்லி இவங்களை நான் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம். அதே மாதிரி நேயர்களுடைய மனசில் எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடியவங்க எல்லாருமே இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. பொதுவான கான்செப்டில் இந்த என்ன சகோதரி இன்னொருத்தவங்க மாலதின்னு சொல்லி அவங்க தான் கேட்பாங்க. அடிக்கடி ப்ரோக்ராமில் வந்து பொதுவான கான்செப்ட்லாம் கேட்பாங்க. அதனால் எத்தனையோ நேயர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகளை நேயர்களுடைய கேள்வியாக, ஏன்னா இவங்க வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருந்து பார்க்கும்பொழுது ஜோதிடத்தை அனுபவ ரீதியாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பிஏ அஸ்ட்ராலஜியும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எந்த விதமான கட்டணமும் வாங்காமல் இவங்களுக்கு நான் வந்து ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு 2 மாணவிகள். இதற்கு முன்னாடி தேவி மூகாம்பிகைன்னு ஒரு மாணவி. அவங்களால ப்ரொஃபஷ்னலாக எதுவும் செயல்பட முடியாது. மிக அறிவாளி, புத்திசாலி, அதே மாதிரி வாக்கு பலமுடையவர். அதே மாதிரி அடுத்ததாக இந்த சகோதரியும் அதே போன்று ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் நல்ல விதமாக பயன்படுவார்கள் அப்படிங்கிறத நம்பி இவங்களை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். ஓகே, மீண்டும் வணக்கம். சந்தோஷம். உங்களுடைய கேள்விகள். சார், இந்த புத்தாண்டை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன கருத்து? புத்தாண்டு அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு அந்த எண்களுக்கு உண்டான பலன்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லாமல், இந்த 2006 அப்படின்னா சனி, 2007னா செவ்வாய், அதே இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காம, இது மாதிரி சீனாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. டிராகன் வருடம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து அந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டகாரமானது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பட் இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு விதமாக இந்த நம்பிக்கைகள் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு 18 வயது முதல் 23 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் கடந்த வருடத்தில் நாம் சாதித்ததெல்லாம் என்ன என்று ஏன்னா இந்த 18லேருந்து 25 வயசுக்குண்டான வயசு பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புத்தாண்டில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கேக்கெல்லாம் வெட்டி சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடுவார்கள். நானும் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த நியூ இயரெல்லாம் வரவேற்றிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் என்ன சாதித்தோம், நாம் என்ன சாதிக்க போகிறோம், கடந்த வருடத்தில் நாம் செய்த ஒவ்வொரு செயல்களிலும் ஏற்படக்கூடிய தவறுகள் என்ன, அந்த தவறுகளை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், அதே போன்று நாம் எதிர்காலம் இந்த வருடத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், சரியான ஒரு ஜோதிடரையோ அல்லது நல்ல குருவையோ ஆசானையோ சந்தித்து தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்று கேட்கலாம். அதே மாதிரி கடந்த வருடத்தில் 2006ஆம் வருஷம் எந்த சப்ஜெக்ட்லலாம் நம்ம வந்து ஃபெயில் ஆனோம், வாழ்க்கை சப்ஜெக்ட்லேருந்து எக்ஸாம்லேருந்து எல்லாத்துலேயுமே என்ன டவுன் ஆச்சு, அந்த டவுனை எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அந்த இளைஞர்களும் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த புத்தாண்டு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்திருக்கு 9ல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு மூட பழக்க வழக்கம், அது இன்னொன்று சோம்பேறித்தனமான ஒரு நிலையை கூட ஏற்படுத்தலாம். சரி, அப்போ நல்ல வருஷம் வருது, நல்ல வருஷம் பிறக்குதுன்னு நியூமராலஜியில் சொல்கிறோம்னு வைங்க, அந்த வருஷம் பிறந்துச்சுன்னா எல்லாரும் உலகத்துக்கே நல்லா இருக்கா? இல்லை. அதனால் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு கடந்த காலத்தில் நாம் என்ன தவறு செய்தோமோ அதை திருத்தி இந்த எதிர்காலத்திற்கு வந்து ஒரு சிறப்பான அடித்தளத்தை போட்டு நிகழ்காலத்தை செம்மையாக்கினால் வாழ்வில் வெற்றி பெறலாம். சார், அடுத்ததாக உங்கள் ஆஃபீஸில் விவேகானந்தர் படம் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆமாம். அது 2வது ஜோதிடர் என்று குறிப்பிடப்படாமல் மனப்பகுப்பாய்வாளர் என்று குறிப்பிடுவதையே நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள். அதாவது மனப்பகுப்பாய்வாளர் அப்படின்னு சொன்னோம்னா, ஜோதிடர் அப்படின்னாலே ஜோதி அப்படின்னா வெளிச்சம், இடர் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் ஜோதிடர், அவ்வளோதான். அந்த ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே மனோதிடம் இல்லாதவர்களுக்கு
அப்போது ஒரு அரண்டவங்களுக்கு இருண்ட இடம்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், இருண்டு போன இடம் இருண்டது எல்லாமே அவங்களுக்கு வந்து பேயின்னு சொல்லுவாங்க. பேயின்னா மனம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளை சந்திக்க வரக்கூடியவர்கள் எல்லாமே பல ஜோதிடர்களை பார்த்து பயந்தவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? நீங்களும் பார்க்குறீங்கள, பல ஜோதிடர்கள் போட்ட குண்டையே வந்துட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்பவும் சிரமத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் 20,000 30,000 பரிகாரம் செய்யணும், அப்போ தான் லைஃப் அப்படின்னு எத்தனையோ பேர் வர்றாங்க இல்லையா? இவங்களை தேத்தி கொண்டு வரதே என்னுடைய வாடிக்கையாகி போச்சு. அதனால தான் மனப்பகுப்பாய்வு, மனதை அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பகுத்து அறிந்து இந்த உலக வாழ்வியலையும் இப்போதைக்கு அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய வாழ்வின் தத்துவத்தையும் அவங்களுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவங்களுடைய செயல்படக்கூடிய செயல்பாடுகளையும் கொஞ்சம் தெளிவாக எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானத்தை கொண்டு அவங்களுக்கு போதிக்கிறது தான் அந்த மனப்பகுப்பாய்வு. ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு கருத்திலிருந்து வர்றது தான் மனப்பகுப்பாய்வு. ஜோதிடர் என்று சொல்லை நான் ஏன் தவிர்க்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லணும், பரிகாரம் செய்யணும். அந்த நிலை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து பரிகாரங்கிறதே கிடையாது, எந்த விதமான பரிகாரமும் இல்லை. அப்படி பரிகாரம் என்று ஒரு கோப்புக்குள்ளார நம்ம வந்தோம் அப்படின்னா, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் புத்தாஸ்களுக்கும் எப்படி நீங்கள் வந்து சொல்யூஷன் சொல்லுவீங்க? மலஜலம் கழிக்கக்கூடிய மனிதனை நல்வழிப்படுத்துவதும் அவன் மனதை திடப்படுத்துவதும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்வதும் தான் ஜோதிடத்தினுடைய வேலை. அதனால் அதாவது கவுன்சிலிங் அப்படிங்கிறது மனப்பகுப்பாய்வில் வந்துட்டு நம்மளுடைய நிலை இதானா. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, திராட்சை தோட்டமும் நரியும் போன்ற கதையை சொல்லலாம். அந்த பழத்தை வந்து எட்டாக்கணிக்காக ஆசைப்பட்டுட்டு நிற்கிறதை விட, தாவி தாவி குதித்து உடல் களைத்து போய் திரும்புவதை விட அந்த கனி உனக்கு வந்து சேராது. அதனால் உனக்கு எந்த கனி கிடைக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறது ஒரு நல்லது தானே? தேவையில்லாமல் பரிகாரம் செய்து அந்த கனி எட்ட வைக்க முடியுங்களா அந்த நரினால? சார் அப்படியானா எட்டாத கனி தான். என்னன்னா சார், கிரகங்களை நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா? கிரகங்களை வந்து வெல்ல முடியுமா? கிரகங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னாலும், விதியை வெல்ல முடியுமா அப்படின்னாலும் எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த விதியை யாராலையும் வெல்ல முடியாது, மரணத்தை யாராலையும் வெல்லவே முடியாது. கிரகத்தை எவனும் ஜெயித்தவர்கள் இல்லை. அதாவது தந்திரமாக கோள்களை வெற்றி கொள்வது எப்படின்னு ஒரு யோகியின் சுயசரிதன் நூலில் யோகானந்தர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருப்பார். அதாவது இந்த காலகட்டங்களில் வயிற்று வலினா வந்தே தீரும். அந்த வயிற்று வலிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அன்ன ஆகாரங்களை சுருக்கி நம்ம தவம் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், அதுக்குண்டான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விதியினுடைய போக்கு அந்த வயிற்று வலி 3 நாட்களாவது வந்தே தீரும். அதே மாதிரி நீங்கள் பரிகாரங்கள்னால நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மரணத்தை எல்லாம் வெல்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, இன்னைக்கு 600 கோடி பேர் ஜீவராசிகள் மக்கள் இருக்கிறாங்க. இதே ஜோதிடர்கள் வந்துங்க சார், ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்தா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம், பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஒரு நல்ல எண்ணங்களுடைய ஜோதிடரே தன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாரு ஒரு நிகழ்ச்சியில. ஆமா சார், ஒரு நிகழ்ச்சியில வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்போ ஜோதிடம் வந்து இந்த தவறான வழிகாட்டுதல்களோட தவறான மக்களால் எடுத்து செல்லப்பட்டு அதுக்கு பின்னாடி அலையிற நம்ம பாமர மக்கள், ஒரு நம்ம வாக்கியத்துல சொல்ல போனா பிசி குரூப், அந்த மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது தன்னுடைய எண்ணங்களை குமரிய ஜோதிடர் வேற யாரும் கிடையாது, என்னுடைய நண்பர் தான், திருவாளர் எஸ்பி சுப்பிரமணியம். அவர் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். அதாவது இன்னைக்கு கூட நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரிக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவங்க ஜாதகத்தை தானே வச்சுட்டு சொன்னோம். அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க, இப்போ தான் 1 வருஷம் ஆச்சு, சரி பண்ணணும். கர்ப்பப்பை கோளாறுகள் வரும் அப்படின்னாக்கா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் சரி பண்ணணும். இதை எந்த பரிகாரத்தினாலும் சரி பண்ண முடியும்? கர்ப்பப்பை கோளாறுகள் வரும் என்பதையும், யூரினரி இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த கிட்னி ஸ்டோன் வரும்னா அவங்க ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாக்டர் எவ்வளோ சொல்லிட்டு போனார் இந்த ஒரு மணி நேரமாக. இந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்தை வைத்து கண்டுபிடித்து ஒரு நல்ல டாக்டரை அணுகி அவங்களுக்கு உண்டான தற்காப்பு முறைகளை வந்து உடல் ரீதியாக அனாட்டமியும் அஸ்ட்ரானமியிலிருந்து அனாட்டமி பாதிக்கப்படுது. அனாட்டமி பாதிக்கப்படுறது தான் நம்ம வந்து ஜாதகம்னு சொல்கிறோம். முதல்ல உடல்கூறு சாஸ்திரத்தை தான் அது பாதிக்கப்படுது. அப்புறம் அவனுடைய மனமும் எண்ணமும் பாதிக்கப்படுது. மனமும் எண்ணமும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகன் செயல் தடுமாறும். செயல் தடுமாறும் பொழுது ஒரு வெற்றி அப்படிங்கிறது தள்ளி போகும். அதுக்கு பரிகாரம் போய் எப்படி தர முடியும்? ஒன்றும் மனதை செம்மையாக்கலாம். அதனால தான் வந்துட்டு மனதை செம்மையாக்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
மனம், புத்தி, ஆத்மா இது மூன்றையும் செம்மையாக்கினால் செழித்திடலாம். மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. உண்மையேதான் சார். அடுத்த ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கலஸ்திரம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலும் அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள பாவகிரகங்களுடைய திசைகள் நடக்கும் போதும் இந்த திருமண காரியங்கள் வந்து எப்படி செஞ்சுதான் ஆகணுங்கிறது இருக்கு. அப்ப அதை எப்படி செய்யலாமா? இந்த கலத்திரம் கெட்டு போனவங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்க? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்களே தீர்வு சொல்லலாம். கலத்திரம் அப்படின்னா 7ஆம் இடம் பெண்களுக்காகத்தானே உங்களை வந்து நாங்கள் அதை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். எத்தனையோ பெண்களுக்கு வாழ்வியல் முறைகளை எடுத்து சொல்லாமே, வாழ்க்கையில் வந்துட்டு எத்தனையோ பேர் தடுமாறுறாங்களே, கணவன் மனைவி பிரச்சனைகளை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே. அப்போ உனது கணவன் இப்படித்தான் அமைவான், இந்த மாதிரியான 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் எல்லாம் இருந்தால் கணவனால் அந்த பெண் பாதிக்கப்படுவாள். அப்போது அப்படிப்பட்ட கணவனிடம் நாம் எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணலாமே, ஆலோசனை சொல்லாமே. 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை எந்த பரிகாரம் செய்தும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிகாரம் இருக்கிற பெண்களை யதார்த்தமான உலகத்துக்கும் இருக்கிறத என்னன்னு சொல்லி விளக்கி சொல்லியும் யதார்த்தமான உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதான் உண்மை. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ அன்னைக்கே ஒரு சகோதரி வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களது வந்து மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலேயே சனியும் செவ்வாயும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையை சொல்லும் பொழுது அவங்க தாய் தகப்பன் 2 பேர் வந்து பார்த்துட்டு அழுதுட்டாங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி பிரச்சனை. நாங்கள் தான் சொல்கிறோமே, 7இல் சனி செவ்வாய் இருந்தது அப்படின்னா அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறதுல அவ்வளோவா சிறப்பாக இருக்காது. கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தான் போகணும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கணவன் வந்துட்டு இருக்க மாட்டார். அதை முன்கூட்டியே சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சகோதரி தன்னுடைய வாழ்வியலுடைய தன்மைகளை, கணவன் மனைவி உறவுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதங்களை சரி பண்ணிக்கலாமே. இதுக்கெல்லாம் பரிகாரம்ங்கிறது எதுவுமே இல்லை. அப்படிலாம் பரிகாரம்னு இருந்ததுன்னா இத்தனை டைவர்ஸ் அப்படிங்கிறது ஆக வேண்டியதே இல்லையே. ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஒருவர் புரிந்து கொள்ளாமை. எத்தனையோ பிரபலங்கள்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்களே, சினிமா வட்டாரத்திலாம் பார்க்குறோமே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழகாக சிஎம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வருஷம் கழித்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் டைவர்ஸ்னு அறிக்கை கொடுக்குறாங்களே. 2 பேருக்குண்டார அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. அது நீங்கள் நல்லா அழகாக எடுத்து சொல்லி எத்தனையோ சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிறவியும் புண்ணிய பிறவியாக இருக்கும், அடுத்த பிறவியும் புண்ணிய பிறவியாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கை வந்துட்டு இந்த பிறவியானது மிக அர்த்தமுள்ள பிறவியாக அமையும். அதுக்காகத்தானே உங்களை நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் பெண்களுக்கெல்லாம் முழுமையான விளக்கங்கள் எங்களால் சொல்ல முடியும். இருந்தாலும் சில ஒளிவு, ஏன்னா பெண்களுடைய ஜாதகங்களை முழுமையாக நம்ம வந்துட்டு லைவ்லையும் சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தி பேசவும் கூடாதுன்னு இருக்குது. அதனால் பெண்கள் தான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பெண்ணினுடைய மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் அதெல்லாம் சரி பண்ணணும் சார். அப்புறம் இந்த பெண்கள் வந்து இப்போ தொழில்துறைகளையும் முன்னேறி வராங்க. பழைய காலத்து நூல்கள்லாம் தொழில்துறைகளை பற்றி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். வராக வீரர் காலத்திலலாம் ஆண் தான் வந்துட்டு வேலைக்கு போவா. ஆண் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தானா பெண் சமைத்து போடுவாள். இதுதான் அவனுடைய ஆதாம் ஏவாள் கதையிலேருந்து அப்படி தானே வருது. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு ஆணுக்கு பெண் சரிசமம். அதே மாதிரி பெண்ணாகப்பட்டவள் இங்கிருந்து கல்பனா சாவலா மாதிரி ராக்கெட்டில் போயிட்டு வராங்களே, எதை பற்றியுமே அஞ்சக்கூடாது. ஏன் நீங்களே வந்துட்டு ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு நல்ல போதனை செய்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களே, பாராட்டப்படக்கூடிய விஷயமாச்சு. யூனிவர்சிட்டியில் உங்களை மாதிரி பெண்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் பெண்கள்? 17 பேர். 17 பேர். எங்கள் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 பேர் இருந்தாங்க. உங்கள் கிளாஸில் 17 பேர் பிஏ ஃபஸ்ட் இயருக்கு. அது மாதிரி நீங்கள் நிறைய விழிப்புணர்வுகள்லாம் சொல்லணுமா பப்ளிக்கு. சார் இன்னொன்று வந்து ஜோதிடத்தை நம்பிட்டு எனக்கு நேரம் சரியில்லை சோம்பி வீணாக போயிடுறவங்களும் இருக்காங்களே சார். அப்போ அந்த மாதிரி மக்களை வந்து எப்படி தயார்படுத்துறது? அதாவது ஒரு துக்ககரமான சம்பவங்கள் நிகழ்ந்த பொழுதும், அதாவது நம்மளுடைய கைவிட்டு பொருட்கள் போன பொழுதும், அதே மாதிரி நாம் ஏமாற்றப்படும் பொழுதும் நாம் உணவருந்தாமல் இருக்கிறோமா? உணவருந்துறோம் இல்லையா? அதாவது ஒரு துக்ககரமான நிலைகள் ஏற்பட்டாலும் பக்கத்து வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டாந்து சாப்பாடு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் போடுறாங்கல்ல, சாப்பிட்றோம்ல. அதே மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் வந்து சினிமா தேட்டரில் கூட்டம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒயின்ஸ் கடையிலலாம் கூட்டம் இல்லையா? அன்றாட தேவைகளை அந்த மனிதனை எப்படியாவது பூர்த்தி பண்ணிக்கிறான்ல. அதே மாதிரி நீங்களுமே அத்தியாவசியமாக அன்றைய உழைப்பையும் அந்த ஏன் நீங்கள் விரயமாக்குறீங்க? உங்களால் ஒன்று நீங்கள் வந்து டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்கன்னு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா இருக்கிறத லீஸுக்கு விட்டு போட்டு அழுங்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு கட்டு எடுத்து ஜாப் ஒர்க் பண்ணலாமே. சும்மா வீட்டில் சோம்பி திரிஞ்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது. சரி, இன்னொன்று இயற்கை அழிவுகளை பற்றி ஏன் ஜோதிடர்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடாது? இப்போ கும்பகோணம் தீ விபத்து நடந்துச்சு சார், சுனாமி நடந்தது லாஸ்ட் இயர். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கலாமே. அதாவது எத்தனை நேயர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் ஸ்ரீ டிவியில் சொன்னேன். அதாவது கடக ராசியில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உலகம் பேரழிவை சந்திக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியுமே ஒழிய அதில் பர்டிகுலர் இந்தோனேஷியாவிலேருந்து இது வரைக்கும் கிடைக்கும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் தடுப்பாற்றல்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. உலகம் கலியுகம் அழியுகம்
கலியுகம் அப்படிங்கிறது ஒரே மட்டும் அழியாது. ஒவ்வொரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனாலும் டெய்லி மரண செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இடர்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சனி வந்துட்டு சிம்ம ராசியை விட தாண்டி வரணும். இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது பாதிப்புக்கு உண்டானது. அதில் என்ன சொன்னோம்னா, நிலத்தினால் பாதிப்புகள் உண்டாகும், நீரினால் அழிவு உண்டாகும்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். அது வந்து சுனாமியாக வந்திருக்குது. அடுத்து இன்னொன்று வந்து சார், இந்த மறுபிறப்பு, பாவங்களின் தொடர்ச்சி, இதெல்லாம் ஆதாரபூர்வமான உண்மைகள் இருக்கா சார் இதுல? ரெண்டாவது, இந்த பூர்வ புண்ணியம் கெட்டுருச்சுன்னு சொல்றோம். பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறது? நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களுக்கு இன்னைக்கு நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தால் அதுல இருந்து எப்படி விடுபடுவது? அதாவது ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு எதிர் விளைவுகள் அப்படிங்கிறது உண்டு. விளைவுகள் அற்ற செயல் எதுவுமே இருக்க முடியாது. எல்லா விதமான ஒரு செயல்களுக்கும் ஒரு விளைவுகள் உண்டு. ஆமாம் ஆமாம், அதான் வந்து தத்துவமே அதுதான். அப்போது ஒரு சாலையில் போகக்கூடிய மனிதர்களை பாருங்கள். ஒரு 200 மனிதர்கள் இங்கேயும் எங்கேயும் போகிறாங்கன்னா, இந்த 200 பேரும் பல்வேறு விதமான ஒரு சாயலில், பல்வேறு விதமான சூழலில், பல்வேறு விதமான சிந்தனைகளில், பல்வேறு விதமான கேட்டகரிஸில் போயிட்டு வருவாங்க. இது உண்மை தானே? ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. இப்போ ஆடு மாடுலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆடு எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி ஆடு தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் மாடு இருக்குது. ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் பல விதங்கள் இருக்குது, பல முகங்கள் இருக்குது. என்ன காரணம்? அப்போ இந்த மனிதன் மட்டும்தான் அவனுடைய பிறப்பு காலத்திலிருந்து எடுத்தோம்னா, அதுக்கு அழகாக கிறிஸ்டியனில் வந்து இந்த ஆதாம் ஏவாள் கதைகள்லாம் சொல்லுவாங்க. மிக அற்புதமான கதைகள் அது. அப்போ ஆசை என்பதும் மோகம் என்பதும் எப்பொழுது தலைவிரித்தாடியதோ அதிலிருந்து பாப பதிவுகள்லாம் இறக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சுதந்திரமாக இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எப்போ ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பம், ஒரு குழந்தைன்னு எப்போ உருவாச்சு, அன்னையிலேருந்து பாவ பதிவுகள் ஆரம்பிச்சாச்சு. அது வடிவம்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் பிறப்பினுடைய வேறுபாடுகள், ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய சூழ்நிலைகள் வேறுபாடுகள், இது எல்லாமே ஏற்பட்டது. எப்போவோ பண்ண பாட்டம் முப்பாட்டம் பண்ண பாப கர்மங்களினுடைய விளைவுகள் அது அந்த இடத்த சுற்றி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நாளெலாம் இருக்கிறோன்னா அந்த திருப்பூரை சுற்றி மட்டும் நம்மளுடைய இருப்போம். இந்த சிந்தனைகள் இங்கே தான் இருக்கும். நம்ம ஒரு பாப பதிவுகளை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா இது இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு எண்ணங்கள், ஆசைகளையும் பேராசைகளையும் ஒன்று தூவிட்டோம்னா அது இங்கே தான் இருக்கும். இந்த ஆசைகளையும் பேராசைகளினுடைய உந்து சக்தியினால் நாம் வந்து இப்போ நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கிறோம்? ஜோதிடத்தில் இருக்கோம். அப்போ ஜோதிடர்கள்னு வரும்பொழுது அப்போ பாமர மக்கள் வர்றாங்க, இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள், இல்லாதப்பட்டவங்களும் வர்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த பரிகாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், இந்த பரிகாரம் செஞ்சால் தான் மேன்மை கிடைக்கும், இதுக்கு 20,000, ஒருத்தர் 57,000 ரூபா ஒரு பரிகாரம் சொன்னார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெள்ளிங்கிரின்னு, அவருடைய ஃபாதருக்கு 57 வயசாச்சு, 57,000 ரூபாயில் மிகப்பெரிய உருவத்தை செஞ்சு 57,000 ரூபா செலவாகும்னு சொல்லி அதை கொண்டு போய் இங்கே கொடுமுடியிலையோ அல்லது இதுலேயோ பவானி கூடுதலில் கொண்டு கரைச்சிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கன்னு சொல்லி கொட்டேஷன் கேட்டு, ஆமாம், அப்போ நம்முடைய நண்பர் ஜெகன் வர்றார் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட், அவர் சொல்லி இங்கே வந்து கடைசியில் நான் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு போயிட்டு இந்த விநாயகனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, சரியா போயிடுன்னு சொல்லி அவருக்கு வருஷம் இப்போ 61 வயசாச்சு, நல்லா குண்டுகளாட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிகாரங்கள் அவர் வந்துட்டு நேர்மைக்கு புறம்பான பரிகாரம் இல்லையா? அப்போ 57,000 ரூபாய் இவர் கொடுத்து, நான் அதை செக் பண்ணி தானே சொல்கிறேன், 57,000 ரூபாய் அவர் கொடுத்து அந்த அவரும் இன்னும் உயிரோடு தான் இருப்பார். ரேஷியோ கணக்கில் தள்ளி போடுறாங்க. ஆமாம், இத்தனை வருஷம் இப்போ நான் வந்து வெறும் என்கிட்ட அன்றைக்கி ஃபேமிலி ஜாதகத்தையெல்லாம் பார்த்து போட்டு ஒரு 250 ரூபா கொடுத்தார். 4 ஜாதகம் பார்த்து இந்த 250 ரூபாயில் அவருக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிது. அதே நபர் வந்துட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், பரிகாரத்தின் மூலமாக அவருடைய மரணத்தை வெல்ல முடியுமா, மரணத்தை தள்ளி போட முடியுமா? ரெண்டுமே முடியாது. அப்போ அந்த 57,000 அப்படிங்கிறது எப்படி கொடுக்க, அதாவது அவருடைய பார்வையில் இவர்கிட்ட 57,000 கொடுத்ததுனால தான் அப்போ உயிரோடு இருக்கிறாருன்னு நினச்சிட்டு அவர் போவார். ஆனால் மனசாட்சிக்கு என்றைக்குமே வந்துட்டு மனசாட்சிக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காலதேவதையும் தர்ம தேவதைக்கும் தெரியும் இவன் என்ன பண்ணுறான்ட்டு. இந்த பதிவு இந்த ஜோசிகருக்கு தானே விழுது. உண்மைதானே? 57,000 ரூபாய் ஒரு ஜீவராசிகிட்ட இருந்து அபகரிச்சுட்டு அவர் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டார் இல்லையா? ஏமாத்தினது தான் உண்மை. அதனால என்ன ஆகும், அந்த பதிவாகப்பட்டது அவரை சார்ந்து அவருக்கு கிரக வலிமை நல்லா இருக்கிற வரைக்கும் அவரை பாதிக்காது. அவர் காலம் இருந்து அவர் போயிடுவார். அவருக்கு அடுத்தது வாரிசு பிறக்குது பார்த்தீங்களா, அதனுடைய 5ஆம் இடத்துல சனியன் இருப்பான். சனி, ஆமாம், இங்கே சனீஸ்வரன் இருப்பான், பூர்வ புண்ணிய ஸ்தானம். உடனே ஜோசியத்தை கொண்டு போய் எல்லாம் டெபாசிட் என்ன விதமான செயல்கள் செஞ்சீங்கனாலும் அந்த பதிஞ்சிரும். அதை கொண்டு போய் ஜோசியத்தை கொண்டு காட்டினீங்கன்னா பாட்டம் முப்பாட்டம் பண்ண தவறு இந்த ஜாதகனே பாதிக்குது, கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு அக்டாள்றங்கிறாங்க. ஏன் நம்மளுடைய செயல்களை சிறப்பாக்கி அதை வந்துட்டு நல்ல விதமாக அறிவுபூர்வமாக யாருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அதை நாம் செய்யக்கூடாது? இப்போ என்னுடைய நோக்கம் அதானே. உங்களை எதுக்காக இப்போ உங்களை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறேன்னா, 5 ஆண்டுகளாக என் கூட யாருமே உட்காந்து ப்ரோக்ராம் பேசினது கிடையாது. அதுக்கு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு.
இது வரைக்கும் இல்லை. உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்க மனசில் எதுவும் கிடையாது, பட் யதார்த்தவாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு பப்ளிக்கில் என்ன இன்னார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இந்த பெண் வந்து பரிகாரம் பண்ணணும் 20,000 கொடு 30,000 கொடுன்னு ஏமாத்துறாங்கன்னு வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் ஜோதிடத்தை பார்க்க மாட்டேன். ஓகே, சரிங்களா? ஜோதிடத்துலேயே ஜோதிடம் அதிர்ஷ்டம் இப்படி இது சார்பாக போகிறோம் சார். அப்போ வந்து உழைப்பு அப்படின்னா என்ன, அது எந்த விதத்தில் பங்கு வகுக்குது, முயற்சினா என்ன, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோதிடமும் நேரம் காலம் மட்டுமே எடுத்துட்டு நம்ம பேச முடியுங்களா? இப்போ உழைப்பும் முயற்சியும் எந்த வகையில் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுது? அதாவது மனிதன் வந்துட்டு எப்பொழுதுமே ஒரு தற்காப்பு அப்படிங்கிறத பண்ணிட்டான். வெயிலில் போகும்பொழுதும் மழையில் போகும்பொழுதும் அல்லது மழையில் வசிக்கும் பொழுதும் அதுக்கு ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளார வசிக்கணும்னு ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா? என்னதான் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளார ஒரு பாங்காக இருந்துக்கிறோம். யோதிடம்ங்கிறது அந்த பாங்கு பண்ணி கொடுக்கறது தான். அதே நேரத்தில் மழையை நிறுத்த முடியாது, வெயிலையும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உழைப்பு அப்படிங்கிறத என்றைக்குமே வீண் போகக்கூடாது, முயற்சிங்கிறது வீண் போகக்கூடாது. சார் இப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சியினால், அதாவது கிரகங்கள் மோசமான நிலையில் இருந்தாலும் முயற்சியினால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து தானே? கண்டிப்பாக. அதாவது அந்த இடத்துல கால நேரம் ஜோதிடங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை இல்லையா? என்னதான் வந்து நீங்கள் உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள் ரொம்ப சிரமத்தில் இருந்தாலும் ஒரு நாய் தனது குட்டியை கவ்வி கொண்டு அது ஒரு மறைவிடத்துக்கு போகலையா? பயங்கரமான காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அது தன்னுடைய குட்டிகளை தற்காத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு வருது பாருங்க. முடியலனாக்கா அந்த இடத்துலயே வந்து தனக்கு கால் இடுக்கிட்டாவது அப்படியே படுத்துக்குது பார்த்தீங்களா? ஒரு ஜீவராசிகள், நாய் இந்த மாதிரி, அதே மாதிரி பூனைகள், இப்படி பல்வேறு விதத்துலையும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நேரம் சரியில்லை, நேரம் கெட்டு கிடக்கு அப்படின்னு முயற்சியெல்லாம் உங்களுக்கு வந்து விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, உருவானார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜோசியர் தான் காரணம். ஒரு ஜோதிடர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கைரேகையை பார்த்துட்டு இந்த ஜாதகன் மிகப்பெரிய மகானாவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்டவர் மகானாவான்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? வழிபோக்கு ஜோதிடர். அந்த ஜோதிடர் காணாவிட்டார். இந்த விவேகானந்தராகப்பட்டவர் நரேந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார், போய் இங்கிருந்து சாமியார்களை போய் பார்த்தா, தவம்னா யாருமா செய்வான்னு அப்பா அம்மாட்ட கேட்டால் சாமியார் பண்ணுவாங்க. இப்போ சாமியாரை போய் பார்க்கலாம். அவருடைய ஸ்டேஜ் பாருங்க. சாமியாரை பார்த்தோன்னே கோவிலில் போய் காத்திருந்திருக்கிறார். அப்போ ஒரு சாமியார் வந்தோடனே, ஐயா தவம்னா என்ன, ஞானினா என்ன, யோகினா என்னன்னா அவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்க அவருக்கு பரமஹம்சர் கிடைச்சார். அந்த பரமஹம்சர் கிடைச்சாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை நிலை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு. சார் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க சார் ஜோதிடத்துல, மாந்தி பரிகாரம், அதுக்குன்னு ஒரு சிறப்பு படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. இப்போ மாந்திங்கிறது நிறைய ஊர்கள் இருந்து கொண்டு வர ஜாதகங்கள் அப்படி ஒரு கட்டத்துல மாந்தியே போடுறது இல்லை சார். அப்போ அந்த மாந்தி பரிகாரம் அப்படிங்கிறது, அதாவது மாந்தி ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் குளிகன், சனியினுடைய உபக்கோள். 9 கிரகங்களுக்கும் தூமாதி ஐவரும் பஞ்சமாதி ஐவரும் 10 பேர் இருக்கிறாங்க ஆச்சுங்களா? இதெல்லாம் உபகிரகங்கள். இந்த உபகிரகங்களுடைய வேலை என்னன்னா, இப்போ ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பினுடைய நிலை என்ன, சவம்னு சொல்றோம். அந்த சவத்தை ஆளக்கூடியவன் வந்து மாந்தி. அதுக்காக தான் சவ அடக்கம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா குளிகன் ஆகி அந்த மாந்தியினுடைய நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. மாந்தி அப்படிங்கக்கூடிய கிரகத்தை வச்சு ஜோசியத்தில் இன்னைக்கு இப்போ பலன்களை சொன்னோம்னா ஜோசியர்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா மாந்தி அப்படிங்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல தவிர வேற எங்க இருந்தாலும் கெடுதல் தான் செய்யும்னு போட்டிருக்கும். எங்க இருந்தாலும் கெடுதல் தான் செய்யும். அது 7ஆம் இடத்தை பார்க்கும், அந்த இடத்துக்கு 7ஆம் இடத்தை கெடுக்கும். அங்கிருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும், அந்த இடத்தையும் கெடுக்கணும் தான் போட்டிருக்கும். அவரோட மாந்தியினுடைய வேலை இறப்புக்கு பின். எஸ், அதான் அதுக்கு ஒரு நிகழ்ச்சியிலே விளக்கம் சொன்னமே. அதுக்கு வந்துட்டு காலன், அர்த்த பிரகணன், அதே மாதிரி வந்துட்டு மாந்தி, யமகண்டன், இது எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னோம். எல்லாமே இறப்பு தருவாயில் அவங்களுக்கு வேலை, அவ்வளவுதான். அடுத்தது வேற என்ன? உங்களை பற்றிய ஒரு கேள்வி சார். சரி, நீங்க வந்து ஒரு விஞ்ஞான ஜோதிடன்னு சொல்லலாம். சரி, விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம் எல்லாத்தையும் கலந்து நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்காக சொல்றீங்க. சரி, இப்போ உங்களுடைய லட்சியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் 1 லட்சம் பேரை சந்திக்கணும். 1 லட்சம் பேரை சந்திக்கணும். சம்பார்த்தனையெல்லாம் அதுக்கப்புறம் விட்டுருங்க, சம்பார்த்தனைங்கிறது வேண்டாம். ஒரு லட்சம் மனிதர்களை சந்திச்சு அவங்க ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய காலக்கணிதத்தை ஆராய்ச்சி பண்ணி, இதுதான் உங்களுடைய லைஃப், இதுதான் உங்களுடைய ரூட்டு, நீங்க இப்படிதான் இருப்பீங்க, முடிஞ்சா நீங்க உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. இல்லையா நீங்க வந்துட்டு இங்கிருந்து எட்டி குதிக்கிறோம் கீழே, ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புக்கு அவன் 10 அடி தூரத்துல இருந்து கீழே குதிக்கலாம். இன்னும் ஒருவருடைய உடல் அமைப்பு 2 மாடி அல்லது 3 மாடியில இருந்து கீழே குதிச்சு உயிர் படைத்த குழந்தையினுடைய இதெல்லாம் இருக்கு, பேப்பர்ல பார்த்திருக்கோம். ஒரு சிலருக்கு 5 அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சாலே கால் முறிஞ்சு போயிடும். கால்சியம் சத்து குறைவு, காலில் உங்களுக்கு கும்பலக்கண, அதாவது
கன்னியா லக்கணக்காரராக இருந்தாருனாக்கா அந்த கணுக்கால் முறிவு ஏற்படும். கன்னி லக்கணத்தில் பிறந்தாருன்னா அவரை எங்கேயும் குதிக்காதீங்கன்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அமைப்பும் உங்களுக்கு என்னதான் உடம்புல நீங்கள் எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், அது எந்த அளவு ஒட்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக ஆக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை பெறலாம். இதுதான் இந்த புத்தாண்டு செய்தியினுடைய ஹைலைட்டான விஷயம். ஆக நாம் வந்துட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக முயற்சி பண்ணி தேவையில்லாமல் வீண் விரயங்களை பண்ணி இருக்கிற சொத்துக்கள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு பாட்டன் சொத்து தகப்பன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில் ஜோசியக்கார்ட்ட வரும்பொழுது பாட்டன் சொத்தை விற்று தொழிலில் போட்டு தொழில் முடங்கி கடைசியில் நீங்கள் இப்போ கட்டிங் மாஸ்டராக வேலைக்கு போகிறீங்களான்னா ஆமாங்கிறாங்க. ஏன் இதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சிக்கூடாது? விதியை வெல்ல முடியாதுன்னு சொல்கிறோம், ரைட், ஓகே. விதியை வெல்ல முடியாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களால் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள முடியும். நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரயில்வே தண்டவாளத்தில் போய் படுத்து தூங்க முடியாதுல்ல. நேரம் கெட்டு போச்சுங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியிலேயே கிளம்பாமல் இப்போ பால் வியாபாரம் பண்ணுறாருங்க, அதே மாதிரி பஸ் டிரைவராக இருக்கிறாருங்க, உங்களுக்கு நேரம் கெட்டு போச்சு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பால் வியாபாரி என்ன பண்ணுவாருங்க? வண்டி ஓட்டி தானே ஆகணும். ஆக இந்த இடத்துலையும் சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லணும். அப்போ பால் வியாபாரி என்ன பண்ணணும்? ரொம்ப பாங்காக போய்க்கணும், முன்ன மாதிரி வேகமாக போகக்கூடாது. கொஞ்சம் என்ன அந்தந்த வீட்டில் கொஞ்சம் திட்டுவாங்க, ஏனுங்க 6 மணிக்கு வர வேண்டியவங்க 7 மணிக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறதும்பாங்க. பரவாயில்ல, போய் தான் ஆகணும், நமக்கு நேரம் கெட்டிருக்கு, ஆனால் போய் தான் ஆக வேண்டும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் பேரை நான் சந்திக்கணுமா, 1 லட்சம் பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருவேன். அவங்க எல்லாருடைய மனசுலையும் நான் இடம் பெறணும். என்ன காரணம்னா ஜோதிடம் அப்படின்னா என்ன? 1 லட்சம் பேருங்கிற எந்த வயசுக்கு உட்பட்டவர்கள் சார்? அதாவது எல்லா தரப்பினர்களும் தானே. இளைஞர்கள்ல இருந்து எடுத்தோம்னா 70 வயசுக்கு மேலே, ஏன் 83 வயசு உள்ள ஒருத்தர், அவருக்கு வயசு வந்துட்டு 78 வயசு என்னை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஜோசியத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 80 வயசுல நீங்கள் போயிடுவீங்கன்ட்டாங்க. நான் என்ன சொன்னேன், மரணம் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுறது இறைவன், பிறவிங்கிறது ஜனனமும் மரணமும் நம்ம ஜோசியக்காரர் கையில் இல்லை, அது எல்லாமே இறைவன் வகுத்த வழி. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய திசையினுடைய போக்கினுடைய காலக்கணிதப்படியும் உங்கள் மகனுடைய ஜாதக அம்சப்படியும் 83 வயசுக்கு மேலே உட்கார்ந்து நம்ம பேசலாங்கன்னு. அவருக்கு இப்போ 83 வயசு முடிஞ்சு 84 வயசு நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொன்னார்னா 78லேயே ஜோசியம் பார்க்கும்பொழுது நான் இந்த தகவலை சொன்னேன். பட் அவருடைய காலம் நீடிச்சிருக்குதுன்னா அவருக்கு உண்மையான காலம் இன்னும் இருக்குது. அதனால் மகரிஷி அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து 70 வயசோடு போயிடுவாங்களான்னு சொன்னாங்க. மகரிஷி அவர்கள் 100 ஆண்டுகளையெல்லாம் டச் பண்ணார் இல்லையா? அதனால் விதி மதி ரெண்டுமே கலந்த கலவை இந்த ஜோசியம். அதில் 1 லட்சம் பேரை நான் சந்திக்கணுமா, அவங்கெல்லாம் சந்தித்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்களையும் இருளையும் போக்கணும், அறியாமையை போக்கணும், அவங்களுக்கு எல்லாமே உண்டான உங்களுடைய நிலை என்னங்கிறத நான் சுட்டி காட்டணும். நிலை தெரிந்த பிறகு பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வேகமாக ஒரு கத்தியால் குத்துறதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, அதை முன்னாடி ஒரு கண்ணாடியாட்டம் வச்சோம்னு வைங்களேன், கண்ணாடி வழியில் பார்த்துட்டு வரல, பார்த்துட்டு லேசாக அந்த பக்கம் அப்படி நகர்ந்தாருன்னா அந்த குறிய இலக்கு தவறி போகலாமே. அப்படிப்பட்ட ஒரு கருவியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். சார், ஜோதிடர்களுக்கான பேசிக் தகுதிகள் என்னென்ன? ஜோதிடருக்கான தகுதிகள் இப்போ என்னுடைய நண்பரை உதாரணமாக சொல்லலாம். எஸ்பி சுப்பிரமணியம் உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருக்கணுமா சார்? பழைய காலத்தில் இருந்த மாதிரி அப்படிலாம் இல்லை, ஆன்மீகவாதி இல்லை. இப்போ நண்பர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஆன்மீகம்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஆலயம் சுவாமிநாதன் பேர் போட்டிருக்கோம்னா ஆலயம்னா உடனே நான் கோவில் கட்டியிருக்கிறேன்னுலாம் அர்த்தம் இல்லை. ஆலயம்ங்கிறது என்னுடைய முன்னாள் நிறுவனத்தினுடைய பெயர், அது அந்த பெயரில் வந்து அதை புனைப்பெயரை அதை முன்னாடி சேர்த்துருக்குறோம். ஆலயம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாமே இறை வழிபாட்டை மீறிய பரிகாரம் உலகில் இல்லை. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன். உங்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் என்று வந்தால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறீர்களோ அந்த மத பெரியவர்கள் போதிக்கப்பட்டு அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஆக நான் கோவிலை நோக்கி ஆலயத்தை நோக்கி சொல்கிறதுனால அந்த ஆலயங்கிறது எனக்கு இதாகி போச்சு. அதே மாதிரி இப்போ பண்டிட் சுப்பிரமணியன் எடுத்துட்டிங்கனாக்கா, பண்டிட் அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்தவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழகிய விதத்துலேயும் அவர் வந்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாம் தெரிந்தவர்கள் உலகத்தில் எந்த ஜோசியரும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கனாக்கா, அவருடைய மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவார், அவ்வளோதான். நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சொல்லிடுவார். இதுக்கு என்ன தீர்வுங்க, பரிகாரம் இருக்கான்னா, பரிகாரம் இருந்ததுன்னா நான் ஏன் ஜோசியம் பார்க்குறேன் பார், நான் எதுக்குங்க ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன்? பரிகாரம் இல்லை, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நியதி, அது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியை யாரால் மாற்ற முடியும்? அப்போது நீங்கள் இந்த நிலைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பயணத்தை தொடரலாமே. கடைசி பஸ்ஸு 12 மணிக்கு தான் வருது, அதுக்கு மேலே பஸ் இல்லைன்னு சொல்லிடுறோம். நீங்கள் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கா உட்காந்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு சாமியை வேண்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குருட்டாம்போக்கா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு லாரிக்கு இது வந்துச்சுன்னா ஏறி போகலாம். வரல அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் நீங்கள் கிடந்துடணும்.
அப்படி ஏதாவது லாரி கீது வர்றது தான் இந்த பரிகாரம்னு சொல்கிறாங்க. அதனால் பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் யூனிவர்சிட்டியில் கிடையாதம்மா. அடுத்தது உங்களுடைய கேள்வி விளக்கங்களை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதில் நீங்கள் இவ்வளோ நாள் நேரம் கேள்விகள் கேட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை என்னை சந்தித்த நேயர்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் விழிப்புணர்வாக எத்தனை பேர்களுக்கு நாங்கள் வந்து விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பின்பற்றி வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய நிலை இதுதானே தெரிஞ்சு வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்துட்டு என்கிட்ட அனுப்பி விடும்பொழுது நீங்கள் அவரை பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்து கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லி அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு வந்து ஏதாவது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதை மட்டும் கேட்டு போகக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. திருப்தி நிலை அடையாதவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கருத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாரை பார்த்தும் திருப்தி அடையாதவங்களும் இருக்காங்க. இப்போ என்னையும் பார்த்து நண்பர் சுப்பிரமணியத்தையும் பார்த்துட்டு அப்படியும் ஒரு அம்மா இங்கேருந்து போய் 20,000 கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து நின்றவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க சார். அப்போ மனிதர்களை நாம் வந்து இப்போ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது எனக்கு திருப்பதி சேரலைங்கிறாங்க. ஆசையின் விளைவு. திருப்பதி வெங்கடாஜலபதியே சேரலன்னு சொல்லும்பொழுது இந்த ஆலயம் சாமிநாதன் பண்டிட் சுப்பிரமணியெல்லாம் எந்த நிலைமை ஒன்றுத்துக்காக மனிதன் ஏதாவது ஒரு வடிகாலை தேடிட்டு தானே வர்றாங்க ஜோசியர்கிட்ட. அந்த வடிகாலுக்கு நாங்கள் வந்து படக்குன்னு இதுதான் மேட்ருன்னு விளக்கங்களை சொல்லிடுறோம். அந்த விளக்கங்களை சொன்னதுக்கு அப்புறமும் மனசு பொறுக்கல. அந்த ஆசையனுடைய உந்து சக்தி நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வேற ஏதாவது ஒரு பரிகாரம் கீது செஞ்சு அதில் நம்ம மேன்மை பெற முடியுமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்ப்புகளை தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் உண்மையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்குது. பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். சூரியனுக்கு என்ன பரிகாரம்? கோதுமை தானம் செய்வீர். அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்ல மாணிக்க கல் அதை வச்சு ரத்தனமாக மோதிரமாக கையில் நீங்கள் அணையலாம். தாமிரம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உலோகம், கையில் அணைஞ்சிக்கலாம். சூரியனுக்கு உண்டான இறை வழிபாடுகளை செய்யுங்க. அதே மாதிரி அந்த ஸ்தல விருஷம் எருக்கு, அந்த எருக்குல வந்துட்டு ஒரு விநாயகர் சிலை வைக்கும் சூரியனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி திருநாயகர் சிலத்தில் வெள்ளை இருக்கு, அதை கொண்டாந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு உண்டான அந்த ஹோமங்கள் இது செய்யலாம். நல்ல பிராமணர்களை வைத்து நல்ல சிவாச்சாரியர்களை வைத்து யாகங்கள் அப்படிங்கன்னு செய்யலாம். யாகங்களில் வந்து அவங்களுக்கும் ஒரு குடும்பத்தவர் செய்யக்கூடியது யாகம், பொதுவான யாகத்தில் கலந்துக்கூடியது, எல்லாத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால அந்த வேதம் படித்தவர்களிடம் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, நன்மை. ஓகே, அடுத்தது உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? சந்தேகங்கள், பொதுவான கேள்விகள் என்ன? பொதுவான கேள்விகள் பெரிய விஷயம் அந்த பரிகாரங்கள் தான் சார் பேசப்படுது. மக்களுடைய அறியாமை, தவறான வழிகாட்டுதல்கள். அதாவது விவேகானந்தருக்கு கிடைத்த ஒரு நிவேதிதா மாதிரி எனக்கு கிடைத்த ஒரு சகோதரி நீங்கள். அதை அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதனுடைய இயல்புகளை சுட்டி காட்டுங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து கஷ்டத்துலையும் கவலையிலையும் வரும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆலோசனையை சொல்லுங்கள். அந்த ஆலோசனையை கேட்டு அவங்க எத்தனை பேர் வந்து ஒரு கும்பராசிக்காரர் அன்னைக்கு வந்தது அப்படி தான், மனைவியும் சரியில்லைங்க, தொழிலும் சரியில்லைங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலங்கன்னு பார்த்தா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அதாவது அடிபட்டு இருக்கிற கணவன் பிசினஸ்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற கணவனுக்கு சப்போர்ட்டா இல்லாம அந்த லேடிஸ் வந்து இப்படி தொலைச்சு போட்டாரு, இப்படி தொலைச்சு போட்டாரு, இப்படி தொலைச்சு போட்டாரு, அவர் எந்திரிக்க முடியாத அளவு மன ரீதியா பாதிப்படைய வச்சிடறாங்க. அந்த பெண்களிடம் நீங்க சொல்லணும், அதாவது மனோதிடத்தை சத்தியவானை மீட்ட சாவித்திரி. உலகமே வந்து சக்தியினுடைய சொரூபம் தானே. ஆற்றல்கள் யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்றால் பெண்கள்கிட்ட மட்டும்தான் ஆற்றல்கள் இருக்கு ஆண்களை விட. அதே ஒரு ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்துட்டு நீங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் என்னத்துக்கு தான் உங்களை கொண்டாந்து எங்ககிட்ட கட்டி வச்சாங்களோ தெரியலன்னு புலம்புறதை விட, ஏன் நீங்கள் வந்துட்டு மறுபடியுமே வந்து நீங்கள் விழிப்புணர்வோட நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சுட்டி காட்டக்கூடாது? ஏன் எத்தனையோ சகோதரிகள் வந்து தன்னுடைய கணவனை சரியானபடிக்கு கொண்டு வரலாமே. அதனால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நிலைப்பாடு எதுக்காக உங்களுக்கு ஜோதிடத்தை பயிற்றுவிக்கப்பட்டதனுடைய நோக்கமோ அந்த நோக்கத்திலிருந்து என்றைக்கும் நீங்கள் மாறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே எல்லாருக்கும் உங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லுங்கள், நல்ல அறிவை சொல்லுங்கள், நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருங்க, நல்ல ஆலோசனையை சொல்லுங்கள், எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணுங்கிற சூட்சுமங்களை சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமாக்காதீங்க. மைய மந்திரம் தந்திரம் நீங்கள் 20,000 30,000 பரிகாரம் பண்ணித்தரேன் அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஏமாத்தாதீங்க. அப்படி ஏமாத்தினீங்கன்னா இந்த புத்தாண்டில் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வாக்கு பலிதான் உண்டுன்னு என் நண்பரும் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய குரு அவர் துரையண்ணனும் சொல்லியிருக்கிறாரு, அவருமே வாக்கு பலிக்குங்க சாமிநாதன்னு. அப்போ ஏதாவது சொல்லி பழிச்சிட போகுது. அதனால தான் எந்த ஜோதிடரை பற்றின விமர்சனம் தனிப்பட்ட முறையில் பண்ணவே மாட்டேன். அதே நேரத்தில் உண்மை எதுவோ அதை நாங்கள் சொல்லிடுவோம். இதனால் வரைக்கும் நானும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு வர்றோம். எத்தனையோ பேர் 16,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்குறோம்.
உங்களுடைய நிலைப்பாடு இதுவென்றால் இதுதான். இதை விட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் இறை வழிபாடுகளை போய் முறையாக செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இறைவனுக்கு போய் நீங்கள் 5000 ரூபா செலவு பண்ணி தான் ஒரு இதை செய்யணுங்கிறது இல்லை. ஒரே ஒரு கற்பூரம், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு முழம் பூவு, இதை வாங்கி கொண்டு போய் அந்த சாமி சன்னிதானத்தில் கொடுத்துட்டு சன்னிதானத்துக்கு முன்னாடி கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக உங்கள் கஷ்டம்லாம் சாமிகிட்ட சொல்லி புலம்பாதீங்க. மல்லிகடை லிஸ்ட்டு மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு ஒரு சிலர் எனக்கு அது தீரணும் இது தீரணும்பாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்ன தேவை அப்படின்னு இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அந்த இறைவனோட போகும்பொழுது கை கட்டி அமைதியாக மெடிடேஷன் தியானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை பெறலாம். எனவே நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். இந்த புத்தாண்டில் இந்த நேயர்களோட கொஞ்சம் நேரம் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா அவர்களுடைய ஆவல்களும் அதிகமாக இருக்கும். வருடத்தின் முதல் நாள் நம்ம ஃபோன் பண்ணி பேசணுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ஹலோ, பேர் தண்டபாணிங்களா? ஓகே, உங்களுடைய ராசி சொல்லுங்க. மிதுனம். என்ன லக்னம்? ஓகே, முதல் பெண் குழந்தையா? என்ன வயசாச்சு? 30வது வயசாச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கானா? என்ன நட்சத்திரம் நீங்க? புனர்பூச நட்சத்திரம். கட்டம்லாம் ஃபுல்லா தெரியுமா? உடனே சொல்லுங்க. முதல் நிகழ்ச்சியில உங்களுக்கு முதல் கால் நேயர் நீங்க. உங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய லக்னம். லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு? லக்னத்தில் செவ்வாய். அடுத்தது 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கா? சந்திரன், சுக்கிரன், குரு. சரி. 3ஆம் இடத்துல சனி. சனி 3ல சூரியன், சனி. அடுத்தது 4ல புதனுங்க. ஓகே. 5ல ராகு. சரி. 6, 7, 8, 9 சுத்தங்க. சரி. 11ல கேதுங்க. 11ல கேது. இன்னும் டிவி சவுண்ட் இன்னும் கம்மி பண்ணிருங்க. சரி சார். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன சார்? இப்போ மேரேஜ் பார்த்துக்கு அமைய மாட்டேங்குது. அதாவது உங்க ஜாதகம் கடக ராசியில் சனி பிரவேசம் செய்தாலே அந்த ஜாதகர் 30 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகுதுங்க. சரிங்க. கடகராசியில சனி இருக்கக்கூடிய ஜாதகர் ஆண்களுடைய ஜாதகத்துல 30 வயசுக்கு மேலதான் கல்யாணம், அதுக்கு கீழே கல்யாணம் இல்லை. ஆச்சுங்களா? அதுபோக உங்க ஜாதக ரீதியாக 2ஆம் இடத்துலயே குரு, சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள், குடும்பாதிபதி கேந்திர ஸ்தானத்துல இருக்கான். அதுபோக அட்டமாதிபதி குடும்பத்தில் இருக்கும்போது சின்ன வயசுல விவாகம் அப்படிங்கிறது ஆகக்கூடாது. திருமணம் சின்ன வயசுல நடந்தது அப்படின்னாக்கா அதுல சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. 11க்குரியவன் குடும்பஸ்தானம் ஏறுறதுனால அதை லக்னாதிபதியும் 11க்குரியவன் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால 2 தார அமைப்பு அது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. தம்பி இருக்கிறாரா? தம்பி இல்ல. அதே மாதிரி உங்க ஜாதகப்படியுமே முதல் பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். பெண் குழந்தை பிறந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதே நேரத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். இந்த வருட கடைசியில தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஆகும். அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்றது அப்படிங்கிறது முயற்சி செய்யுங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாகட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது 30க்கு மேலதான் கல்யாணம்ங்கிறது ஜாதக ரீதியா இருக்கு. இந்த வருஷ கடைசியில கல்யாணம் ஆயிடும். சரிங்களா? அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கு. அதாவது அம்மாவனுடைய நிலைகள் நீங்க என்ன உங்களுக்கு தலைமகனா? தலைமகனுடைய ஜாதகத்தை பாருங்க. சில ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் பாக்குறதுங்கிறது கூடாது. அதே மாதிரி ஒரு தாயாரை பற்றிய முழுமையை அறியறதுக்கு தலைமகனுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். தகப்பனாரை பற்றிய முழுமையா அறியறதுக்கு வந்து கடைசி பையனுடைய ஜாதகம். காலசர்ப்ப தோஷம் சொல்றாங்க, அதுக்கு பரிகாரம்? காலசர்ப்ப தோஷத்துக்கு பரிகாரம் என்ன? நீங்க 30 வயசுக்கு மேல மதி வேலை செய்யும். மதி வேலை செஞ்சாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு விதிப்படி வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு
கேது அப்படிங்கிறதுக்குள்ளார எல்லா கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, ராகுவை நோக்கி கிரகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் பொருளை தேடிய வாழ்க்கை. கோயிலுக்கு போனால் அருள் கிடைச்சிரும், சாமி பக்தியெல்லாம் கிடைச்சிரும், சாமியெல்லாம் கும்பிடுவீங்க. ஆனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ 30 வயசுக்கு மேலே தான் அந்த ஜாதகம் நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள்லாம் பெறுவீங்க. இதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் எங்கேயும் கிடையாது. இறை வழிபாடு ஒன்றே மிகப்பெரிய பரிகாரம். இந்த நிகழ்ச்சியை 3/4 மணி நேரமாக பார்த்துட்டு பரிகாரம் என்னன்னு கேட்குறீங்க. சரிங்களா? ஓகே, ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் நிகழ்ச்சியில் நான் பேசும்பொழுது நீங்கள் உங்கள் மனைவியோட தொடர்பு கொள்ளுவீங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்க இருந்துங்க? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, கடகராசி, பூச நட்சத்திரம். கரெக்ட்டுங்க. எத்தனை வருஷமானாலும் மறக்க மாட்டோம் இல்லையா கல்லம்பாளையம்? கண்டிப்பா. நம்ம நேயர்கள் லைன்ல வர்றது ரொம்ப சந்தோஷம். சரி. அப்போ உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நாளையில இருந்து வாழ்த்து சொல்லலாம்னு இருந்தேன். அப்படியா? அப்ப லைன்ல இதுல கிடைச்சி சொல்றீங்க, பரவாயில்ல. அப்படியே இந்த கேது திசை கொஞ்சம் பெரும்பகுதி கடந்து வந்துட்டீங்க. ஆமா ஆமாங்க. சரி சரி, சகோதரியை விசாரிச்சுன்னு சொல்லுங்க உங்க மனைவியை. கண்டிப்பாங்க. அப்படியே அதாவது உங்களுக்கு நான் சொல்லி ஜோதிடம் இவ்வளவு நேரம் நான் பேசின கருத்துக்கள் நீங்களே வந்துட்டீங்க, உங்களுக்கு பொருந்தும், நீங்களே பேசுங்க. சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நீங்க சொன்ன வழிமுறைப்படி பரவாயில்ல. சரி, அப்புறம் நல்லா போயிட்டு இருந்தது. திசை தெரியாது இருந்ததுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறீங்கன்னு வைங்களேன். ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க. அடுத்தது உங்களுடைய அந்த திசைக்கு கேதுனுடைய திசையில எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருப்போம். நீங்க அதை விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிறீங்க. சரிங்க. அப்படியே 7.5 சனி நடக்கிறதுனால சனிக்கிழமைக்கு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை வைக்க சொல்லிக்கிறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தெளிவாவே இருக்கிறேன்னு வைங்களேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க நிகழ்ச்சியில பேசும்போதே தெரியுது ஓரளவுக்கு தெளிவு. ஆமாங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்தாருக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும். அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னமும் இப்போ ஒரு 5 ஆண்டுகள் அங்கே ஜோதிடம் திருப்பூர்ல பார்ப்பேன். அதுக்கப்புறம் கும்பகோணம் போயிடுவேன். அதை கூட இந்த நிகழ்ச்சியில் சொல்லான்றது அந்த சகோதரி கேட்க விட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நம்ம ஏதாவது என்னுடைய லட்சியங்களில் ஒன்று 27 நட்சத்திரத்துக்கும் 27 விதமான விருஷங்களை நட்டு நவகிரக ஸ்தல யாத்திரை வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அதன் மூலம் மேன்மை பெறணுங்கிறதுக்காக வேண்டி கும்பகோணம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கு எத்தனையோ அன்பர்கள்லாம் உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்தும் தோன்றி புகழோடு தோன்றுக்கு இதெல்லாம் தோன்றலையும் தோன்றாமல் நன்றுன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நவகிரக கோயில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறத விட அதை விட இன்னும் அதிகமான பல மடங்குகள் வந்து விருட்சங்கள்லேயும் இருக்குது. அதாவது விருட்ச சாஸ்திரத்தில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான மரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமான மரங்களை நட்டு அதில் எந்த விதமான கஷ்ட துன்பங்கள் வந்திருந்தாலும் அந்த கிரக பிரீத்தியாக இருக்கிறதுனால அந்த மரங்களை வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கலான்னு இருக்கிறோம். அதை முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அணுகுமுறையை ஃபாலோ பண்ணி கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரே சீராக நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம். திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சரிங்க, உங்கள் பேர்? பேர் அம்பிகா தேவிங்க. ஓகே. ஜாதகம் இல்லைங்க சார். சரிங்க. ஒரு மேரேஜ் ஆகி 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியா? கணவருக்கு ஜாதகம் இருக்கா? அவருக்கும் இல்லைங்க சார். 2 பேர் பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணாங்க. இந்த பேர் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக அதில் வந்து முழுமை கிடையாதும்மா. அது தெற்கு மாவட்டங்கள்லாம் மதுரை இந்த மாதிரி சைடுகள்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. அங்கே வந்து பேர் பொருத்தம் பார்த்து இது இருந்துன்னா செய்வாங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கை முறைகள் வேற. இந்த காலத்தில் உள்ள இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? 31 வயசாச்சு. இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கேங்கிறீங்க. சரி, ஓகே. நீங்கள் அவசியம் ஒரு டைம் வாங்கம்மா எங்கள் ஆஃபீஸ்க்கு. என்னுடைய ஆஃபீஸ் வந்து கருவம்பாளையத்தில் மாகாளியம்மன் கோயிலேருந்து கொஞ்சம் மேற்க ரோட்டு மேலேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடு மாடியில் ஆலயம் சாமிநாதன் போர்டு போட்டிருக்கோம். பக்கத்தில் சங்கரப்ப கவுண்டர் மளிகைன்னு ஒரு பெரிய மளிகை கடை இருக்கும். கடையில் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீங்கள் வாங்க, புதன்கிழமை அன்னைக்கு மேலே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 9842220865 அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் நாங்கள் சொல்கிறோம். அப்படியா? சரி சரிங்க. சரி 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 சரி. நீங்கள் நேரில் வந்துடுங்க. நான் அதிகமாக ஃபோனில் பேசுகிறத விட நாங்கள் பொதுவான கான்செப்ட் தான் பேசுவோம் அந்த நிகழ்ச்சியில். அதனால் நேரில் வாங்கம்மா. ஓகே. அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம நேரில் நிறைய அட்வைஸ் பண்ணணும். அப்போ
தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும்னு வைங்களேன். ஹலோ, வணக்கங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய பெயர் என்னங்க? ஓகே. என்ன ராசி நீங்க? கடகம். நட்சத்திரம்ங்க? ஆயிலிங்களா? ஆயில் நட்சத்திரம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ஏன் ஸ்லோவாக பேசுகிறீங்க? என்ன வயசாச்சு உங்களுக்கு? ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்களா? சரிங்க. டயர்ட்னஸ். ஆயிலிய நட்சத்திரம் கடகராசிக்காரர்கள் மிகவும் வேகம் படைத்தவர்கள். மித வேகம் கிடையாது, மிக வேகம் படைத்தவர்கள். அதனால் எந்த ஒரு காரியங்கள்லையும் மிக வேகமாக செயல்படுவார்கள், வேகமாக சிந்திப்பார்கள். ஒரு நேரத்தில் பல சிந்தனைகளும் பல செயல்களும் அவங்கள்ட்ட இருக்கும். அதான் அவங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். புதனின் நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதன் வேகமாக செயல்படுவார். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன? வயசாச்சுங்க? 34. ஓகே. திருமணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ கொஞ்சம் அதே டைம் எப்படி இருக்குங்க, இன்னும் ஒன்றுமே புரியலைங்களா? ஜாதகம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்குங்க. சரிங்க. அதாவது நிகழ்ச்சி முடியும் தருவாயில் வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றம் மேன்மை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்குலாம் ஏற்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் 7.5 சனியில் ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு உண்டு. என்ன திசை நடக்குது அப்படின்னா, இப்போ சுக்கிரனுடைய திசை நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன்ல கடைசியா 37 வயசு வரைக்கும் இருக்குதுங்க. சரிங்க. அதாவது இந்த கடக லக்னத்துக்கு வந்துட்டு பொதுவாக இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11க்குரியவனுடைய திசை 4-11க்குரியவனாக வர்றதுனால சரலக்கணத்துக்கு 11க்கு அதிபதியே பாதகாதிபதியாக வந்துடுறாரு. அதனால் சுக்கிரன் பிற்பகுதி வந்து உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்காது. ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது செகண்ட் பார்ட்டில் வந்து 10 வருஷம்ங்கிறது டெட் வேஸ்ட். அப்போ 28 வயசுக்கு மேலே அவ்வளோவா சிறப்பாக இருக்காது. எப்படி இருக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் தொழில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்களா? சரிங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்துகிட்டு நேரில் வாங்க, உங்களுக்கு நான் நிறைய ஆலோசனைகள் சொல்கிறோம். ஏதாவது பதிவுக்கு இது அப்பாயின்மெண்ட்டுக்கு இது வாங்கணுமா? ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு பார்க்கறது இல்லைல்ல. ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க, உங்களுக்கு அப்போ தான் நான் ஃப்ரீயாக கிடைப்பேன். ஏன்னா அது நிறைய கூட்டம் இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜோதிடருடைய மனநிலை அப்படி இரிட்டேஷன் ஆகும். ஃப்ரீயாக பாருங்கள். ஃப்ரீயாக வந்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலே நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதெல்லாம் பஞ்சம்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையிலையும் பணத்துக்கு விலையாக்கப்படக்கூடிய கலை அல்ல. அதனால் நீங்கள் முதல்ல திருப்தியாக ஆகுறீங்களாங்கிறத நாங்கள் உங்கள் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். நிறைய கேள்வி கேட்கணும், நம்ம சந்தேகத்தையெல்லாம் கேட்டு நாம் ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஜோதிடரை பார்த்து கேட்க முடியும். கண்டிப்பாக கரெக்டான ஜோதிடர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உங்களுடைய கடமை இது. வாங்க. வரேங்க. நன்றி. வரேங்க. எனவே நேயர்களே, இந்த காலரோட இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹலோ. வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய பெயர்? பாலசுப்ரமணியம். ஓகே. என்ன நட்சத்திரம்? கடக நட்சத்திரம் சார். என்ன நட்சத்திரம்ங்க? கடக ராசியா இருக்கும். உத்தர நட்சத்திரம். உத்தரம் கன்னியா ராசி. சிம்ம ராசி. சிம்மம். ஆமாம் சார். ஓகே. சிம்மம் உத்தர நட்சத்திரம். ஆமாம் சார். என்ன வயசாச்சுங்க? 36 சார். 36. பொதுவாக சிம்மராசிக்கே உண்டான அந்த வல்லமை ஜோடனை அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது சார். ரொம்ப யதார்த்தவாதியாக இருப்பீங்க. ஆமாங்க சார். யதார்த்தமும் எளிமையும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு பிரதியாருக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். ஏன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சூரியன் நட்சத்திரம் நேர்மையாளர்களாக இருப்பார்கள். நேர்மையாக செயல்படக்கூடியவர்களுக்குலாம் அந்த கலிகாலத்தில் நிறைய பாதிப்புகள் தான் வரும். அதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எளிதில் ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறீங்களோ இல்லையோ, நீங்கள் மற்றவங்கள ஏமாந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு. என்ன லக்கணம் நீங்கள்? கடக லக்னம் சார். லக்னம் கடக லக்னம். முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. கடக லக்னாதிபதியே சந்திரனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல நிர்வாக திறமைகளை கொடுக்கும். மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மற்றவங்களுடைய தொழில் அதெல்லாம் நல்லா நிர்வகிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. சொந்த தொழில் அமைப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத ஜாதகத்தை நவாம்சத்தோட சேர்த்து பார்க்கணும். அப்புறம் ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு ராகு திசையில வந்து சூரிய புத்தி நடக்குதுங்க சார். ஓகே. மகளுக்கு வந்து ராகு திசையில சனி புத்தி நடக்குது. சரிங்க. இதனால ஏதோ எங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட இழப்புகள்லாம் வந்துட்டு இருக்குங்க. ராகுனுடைய திசையை தான் பற்றி அதுக்கு ஒரு தனியாக, அதாவது நாங்கள் அதில் தான் பிஹெச்டி அதுதான் பண்ணலான்னு இருக்கிறோம். ராகுனுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய தன்மை உடையது. மனிதனுடைய வாழ்க்கை தன்மையே புரட்டி போட்டுருங்க. அதில் வந்து ராஜயோகத்தை கொடுக்கும், அதை கொடுக்கும், இது கொடுக்கும்னு சொல்கிறது எல்லாமே வந்து 15லேருந்து 20% மக்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மையை செய்யுது. மீதி 80% பார்த்தீங்கன்னாக்கா மிக பிரச்சனைகளையும், அதே மாதிரி வம்பு வழக்கு விபத்து கடன் சுமைகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இது எல்லாமே சந்திக்க வேண்டி வரும். குடும்பத்தில் அதே மாதிரி ஒட்டுக்க 2 பேருக்கு 3 பேருக்கு ராகு திசை வரும்பொழுது அதுக்கு உண்டான வழிபாடுகள், அதுக்கு உண்டான செயல்பாடுகள், அணுகுமுறைகள் இது 3 தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்புறம் சார் சொல்லுங்க.
பிறவிலிருந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சார். உங்களுடைய கடக லக்கணத்துக்கு 2க்குரியவன் சூரியனா போச்சு இல்லையா? எந்த தமிழ் மாசத்துல எந்த மாசம் பிறந்தீங்க? பங்குனி மாசம் சார். பங்குனி மாசம். ஓகே. அதாவது கடக லக்கணத்துக்கு 2க்குரியவன் அந்த ஸ்தானத்துக்கு அட்டமத்தில் போய் மறையறான். வலதுகண் பாதிப்பு இருக்குங்களா? ஆமாங்க சார். வலதுகண்ணில் இருந்து பார்வை குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கும். சரிங்க, உங்களுக்கு ஜாதகம் விரிவாக ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மகளுடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. முதல் பெண் குழந்தையா? ஆமாங்க சார். நீங்கள் உங்கள் மகளுடைய ஜாதகத்தையும் நேரில் எடுத்துகிட்டு வாங்க ஒரு டைம். ஓகேங்க சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். எனவே நேர்களே, இந்த வாரத்தில் இந்த மனசில் இருக்கக்கூடிய நிறைய, ஏன்னா இந்த சகோதரி சொன்னாங்க ஒரு ஜோதிடர் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவும் மனம் குமரி பேசினார் அப்படின்னு. அவர் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். எங்கள் யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆலோசனையை தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, நீங்களே பாவம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எதுலேயும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தேடி ஊர் விட்டு ஊர் வந்து, அல்லது இருக்கக்கூடிய சொந்த ஊரில் இங்கே இருக்கக்கூடியவங்க பூர்வீகத்தெல்லாம் விற்று பொறுக்கி போட்டு தொழிலை பண்ணி முடிஞ்சு போய் கடைசியில் வர்றீங்க. உங்களை இன்னமும் மேலும் புண்படுத்தி உங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கெலாம் நாங்கள் தயாராக இல்லை. உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பட்டறிவில் பட்ட ஞானத்தை வைத்து முடிந்தவரை அறிவு கண்ணை திறப்பதற்கு எங்களால் முடியும். அது எங்களுக்கு நாங்கள் பெற்ற அறிவினுடைய அளவுக்கு அந்த விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு பயன்படும். அது உங்களுக்கு 10லன்னு நினைக்கிறவங்க இன்னொரு டைம் தயவுசெய்து வந்து பாருங்கள், தப்பு இல்லை. ஏன் உங்ககிட்ட நாங்கள் அதிகமாக அதுக்குண்டான காணிக்கையெல்லாம் வாங்குறதில்லை இல்லையா? அதனால் ஜோதிடர்கள் ஒரே மூட்லேயே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்க முடியாது. அதில் எத்தனை பேர்கள் சக்ஸஸ், ஏன்னாங்க நம்ம அப்படியே விளக்கமாக சொன்னேன், திருப்பதி சாமியே நமக்கு ஒத்துவரலைங்கிறாங்க. அது மாதிரி ஜோதிடர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகாமலும் இருப்பாங்க. என்ன காரணம்னா ஜோதிடருடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் மேட்ச் ஆகலை, அவ்வளோதான். உங்கள் எதிர்பார்ப்புகளை போய் சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணினேன், இந்த மாதிரி முடிஞ்சு போயிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் கேட்கலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செயல்படலாம். அப்புறம் இன்னொன்று, நான் என்ன கல்வி படிக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், என்னுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படிங்கக்கூடிய கேள்விகளோடு வரலாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த ஜோதிடம். இது 5 ஆண்டுகளாக உங்களுக்கு வழங்கி வரக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் அவர்களே சாரும். இந்த புத்தாண்டிலையும் அவர்களுக்கு சொல்கிறேன், இதனால் வரைக்கும் மணி மேக்கிங் ஐடியா இல்லாமல், பணத்தினுடைய நோக்கம் இல்லாமல், கடையினுடைய விளம்பரத்தையும் ஒரு நல்ல சேவையாக நினைத்து உங்களுக்கு ரத்தின கற்களை விற்பனை செய்து வருகிறார்கள். அந்த ரத்தனம் தவறான ரத்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மகனே வந்து இதில் ஜெமாலஜிஸ்ட் படித்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் அவங்க செயல்படுறாங்க. நீங்களாக போய் ஒரு ரத்தனம் கேட்டாங்கன்னா கூட உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. என்கிட்ட கேட்டு இந்த லக்கணம், இந்த ராசி, இந்த திசை நடக்குது, எது போடலான்னு கேட்டு பொறுப்பாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் அதிக லாப நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள பற்றி அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மிகவும் கைராசியான நிறுவனம் வந்துட்டு இந்த ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் நிறுவனம். திரு ராகவன் சார் அவங்க கையினாலேயே நீங்கள் வாங்கினீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றம் மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 5 வருடமாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வழங்குறதுக்கு ஆதரவு கொடுத்த அந்த ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தாருக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்திருக்க முடியாது. அதேமாரி நான் முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் பயன்பட்டு என்னுடைய நேயர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு வழி தெரியாத நேயர்கள் எல்லாமே நிகழ்ச்சியை பார்த்து மனசை திடப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு இந்த வையகத்தில் நல்ல வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதில் ஏதாவது போலித்தனம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகிக்கக்கூடியவர்கள் நீங்கள் நேரில் ஒரு நல்ல டைம் வாங்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு புதன்கிழமை அன்னைக்கு மேலே வந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபேமிலி ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. தனியாக ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு மாமனுக்கு எப்படி இருக்கும், சித்தப்பனுக்கு எப்படி இருக்கும், பெரியப்பனுக்கு எப்படி இருக்கும், பாட்டி அப்பத்தாளுக்கு எப்படி இருக்குலாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஜாதகம் எப்படி தான் அவங்களுக்கு பலன் இருக்கும். அதனால் அந்த ஜாதகங்களை குடும்ப ஜாதகமாக எடுத்துகிட்டு வந்து, அதே மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடியவர்கள் 18லேருந்து 23 வயசு இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்களையும் கூட கூட்டுவாங்க. இப்போ ரொம்ப தமாஷாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்தோம்னா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க ஜாதகம். எங்கள் அப்பா அம்மா தான் போய் பார்ப்பாங்க. நான் எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டமானதுக்கப்புறம் இப்போ தாங்க எடுத்துகிட்டு வர்றேங்கிறார் ஒருத்தர். இன்னைக்கு ஏன் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அதில் என்ன அப்படி சிதம்பர ரகசியம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. எடுத்துகிட்டு வாங்க சாமி. சின்ன வயசு, பெரிய வயசு, நடு வயசு, எந்த வயசாக இருந்தாலும் சரிங்க, கூட வாங்க, வந்து உட்காந்து பொறுப்பாக அதனுடைய உங்கள் ஜாதகத்தை, உங்களுடைய நிலைகளை, உங்களை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக அற்புதமான முன்னேற்றமும் மேன்மையும் பெறலாம்.
எனவே நேயர்களே, எனக்கு இதுவரை ஆதரவு அளித்து வந்த அனைத்து நேயர்களுக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனி எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். அதே மாதிரி எல்லா வளமும் நலமும் பெற்று இறைவனுடைய அனுகிரகம் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவனுடைய அனுகிரகம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி என் வாக்கு பலிதமாகட்டும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நிம்மதியாக உறங்குங்கள். நாளை நல்ல பொழுதாக விடியும். MGB மெகா டிவி ஷோரூம் திருப்பூரில் பிரம்மாண்டத்திற்கே ஒரு பிரம்மாண்டமாய் விளங்கும்